தமிழகத்தில் இன்றும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. சில மாவட்டங்களில் மிதமான மழையும், சில மாவட்டங்களில் கனமழையுமே கூட மிக தீவிரமாக பதிவாகும். ஏன்னா பயங்கரமான மழை பொழிவுகள் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கணிசமாக மழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்திலும் டெல்டா மாவட்டங்களான திருவாரூர் மாவட்டத்தில் ஆவூர் என்கிற பகுதியில் 14 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகியிருக்கிறது. இனி வரப்போகிற நாட்களிலும் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கடலோர பகுதி என அனைத்து இடங்களிலும் கனமழை உறுதியாகியிருக்கிறது. ஜூன் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை பொழிவானது ரொம்ப தீவிரமாக நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் உங்கள் பகுதிகளில் மழை பொழிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீனு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். கிழக்கு விதர்பா முதல் தமிழக பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையானது பதிவாகிட்டு இருக்கு. இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கும் கனமழையானது தமிழகத்தில் தீவிரம் அடையும். அப்போது கனமழை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கு உள் மாவட்டங்களில் முதற்கட்டமாக மழை வாய்ப்புகள் மாலை நேரங்களுக்கு பிறகு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கும். வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் கடலோரங்களில் சில இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பெரும்பாலான இடம் எந்தெந்த பகுதிகள், எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா, முதலாவதாக வேலூர் மாவட்டம், குடியாத்தம், காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பத்தூர், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ராணிப்பேட்டை, களவாய், செம்மேடு, திருவண்ணாமலை, போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, வேலூர் பகுதிகள், அதுக்கப்புறம் ஜமுனா மரத்தூர், கீழ்பெண்ணாத்தூர், இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் உள் மாவட்டத்தில் இன்றைக்கு நம்ம அதிகமாக எதிர்பார்க்கிறோம். வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கடலோர மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவிருக்கும். உள் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட அநேக இடங்களில் இந்த கனமழையானது வெளுத்து வாங்கிடும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். அப்போ வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் கடலோர பகுதிகளான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம். நாளைய தினங்களிலும் ஓரிரு இடங்களில் சற்று வலுவான மழை பொழிவுகளும் பதிவாகக்கூடும். ஆகவே உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழை பெய்யும். இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், தருமபுரி மாவட்டங்கள், பர்கூர், மாரண்டஹள்ளி, தேன்கனிக்கோட்டை, ஒசூர் போன்ற இடங்களிலும், தருமபுரி மாவட்டங்களான தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் பெண்ணாகரம், ஒகேனக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இங்கேயும் நமக்கு கணிசமாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது பெய்ய தொடங்கும். சேலம் மாவட்டங்களில் ஏற்காடு, வாழப்பாடி, ஆத்தூர், தலைவாசல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இளம்பிள்ளை உள்ளிட்ட இடங்களிலும் சேலம் மாவட்டங்களில் இடைவெளி விட்டு பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அப்போது சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள், அதாவது குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா உள் மாவட்டத்தில் 80% பகுதிகள் மழை பொழிவுகளாக நமக்கு பதிவாகும். 20% லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். கடலோர மாவட்டங்களில் 80%, அதாவது பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். மற்றபடி கனமழையானது ஓரிரு இடங்களில் வேணால் பகுதியாக இரவு நேரத்திலேயோ அல்லது நள்ளிரவில் தான் கடலோரங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வேலூர்லேருந்து சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மாலை நேரங்களுக்கு பிறகே மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், ஏற்கனவே மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு. நேற்றைய தினத்திலும் மதுரை மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட இடங்களில்
பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் வலுப்பெற்றிருக்கு. தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களிலும் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையானது எதிர்பாருங்க. மதுரை, திருமங்கலம், வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, ஜக்கம்பட்டி உள்ளிட்ட இடங்கள், திண்டுக்கல், நத்தம், சின்னாலம்பட்டி, அதே மாதிரி பழனி, ஒட்டச்சத்திரம், கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழையானது பதிவாகும். விருதுநகர் மாவட்டமாகட்டும், அதே மாதிரி சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரத்திலும் பரவலாக 2 முதல் 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சில சமயங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும். அடுத்ததாக தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய தொடங்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், குறிப்பாக ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், அதே போல தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள், தேனி, தென்காசி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், மலைப்பகுதிகளில் சற்று வலுவான கனமழையும் எதிர்பார்க்கலாம். அப்போ தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது தீவிரமடைய தொடங்கும். அடுத்ததாக சூறாவளி காற்று எங்கெல்லாம் நமக்கு பலத்த காற்று வீசக்கூடும் அப்படிங்கிறதையும் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். காற்றுடைய வேகம் பொறுத்தவரை இன்றைக்கு உள் மாவட்டங்களில் பலத்த சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றுடைய வேகத்தன்மை 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் கூட வீசலாம். எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது உள் மாவட்டங்களில் இன்றைக்கு மழை பொழிவுகள் தீவிரமடையும். பலத்த காற்றுமே கூட வீசுவதற்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தீவிரமாகும் பருவமழை. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வருகிற ஜூன் 26 மற்றும் 27 இந்த தேதிகள் வரைக்குமே கூட வட தமிழகத்தில் பல பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்குது. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளிலும் அதே மாதிரி உள் மாவட்டங்களிலும் ஜூன் 27 வரைக்கும் தொடர் மழை பொழிவுகளை கொடுக்க போகுது. அதனால் இனி அடுத்து வரக்கூடிய 4-5 நாட்களுக்கும் இடைவிடாத கனமழையானது உறுதியாக எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சென்னையில் 38.5 டிகிரி செல்சியஸாக நமக்கு பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சென்னையில் 38.5 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து கடந்த 24 மணி நேரத்தில் மழை பொழிவு பல்வேறு மாவட்டங்களில் பதிவாகி இருந்தாலும் கடந்த 48 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு, அதாவது கடந்த வியாழக்கிழமை அன்று பல மாவட்டங்களில் மழை பதிவாகியிருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கலசப்பாக்கம் 9 சென்டிமீட்டர், காக்குடி பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையும், காவேரிபுரம் பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையும், காரைக்கால் பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையும், சென்னையில் 6 சென்டிமீட்டர் மழையும் நமக்கு பதிவாகி இருக்கிறது. புதுக்கோட்டையில் 5 சென்டிமீட்டர் மழையும், விருதுநகரில் 5 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், திருவாரூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், மேட்டுப்பாளையம் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையும், சிவகங்கை பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், காஞ்சிபுரத்தில் 3 சென்டிமீட்டர், திருவள்ளூரில் 3 சென்டிமீட்டர், தூத்துக்குடியில் 3 சென்டிமீட்டர் மழையும், சேலம் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், விழுப்புரத்தில் 1 சென்டிமீட்டர், கடலூரில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, தருமபுரி மற்றும் ராணிப்பேட்டையிலும் 1 சென்டிமீட்டர் மழையானது கடந்த வியாழக்கிழமை அன்று இத்தனை மாவட்டங்களில் இத்தனை பகுதிகளில் மழை பொழிவானது பதிவாகியிருக்கு. தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கும் இடைவிடாத மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.